குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்துனதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம அன்வராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. வந்த உடனே செஞ்சுரி அடிச்சுட்டாரு. இப்போ அதே போல வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபல நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சையாக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். நபிகள் நாயகத்தினுடைய 1500வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற, அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும். நபிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும். போர்களற்ற, வன்முறைகளற்ற, வெறுப்புகளற்ற, ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும். நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்விய நடைமுறைகளா மக்கள் கடைபிடிக்கணும். எங்கும் அமைதியும் நல்லிணக்கமும் உண்டாகணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.